வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது முக்கிய கம்பெனி. நாங்க ஹோஸ்ட் இப்போதைக்கு வித்தியாசமான ஏகப்பட்ட ஜாம்பி மூவி சீரிஸ் கேம்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த ஜாம்பி ஃப்ரான்ச்சைஸே போட்டு சேச்சுரேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிதான் சொல்லணும். நிறைய எல்லா வகையான ஜாம்பிஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஜாம்பி ஃப்ரான்ச்சைஸுக்கே கிட்டத்தட்ட விதை போட்ட 28 டேஸ் லேட்டர் அந்த படத்தில் வர ஜாம்பிஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜாம்பிஸ்க்கான அந்த கிரேஸை ஏற்றி விட்டதே இந்த படம் தாங்க சொல்லணும். இந்த படத்தில் வர ஜாம்பிஸ் மாதிரி நீங்கள் எந்த ஒரு படத்துலையுமே பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும், இந்த படத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜாம்பிஸ்னாலே ஸ்லோவாக நடக்கிற மாதிரி தான் வந்து ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த படம் தான் டெக்னிக்கலாக வேகமாக ஓடக்கூடிய பயங்கரமான வைலண்ட்டான ஜாம்பிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அதே ஸ்டைல் ஆஃப் ஜாம்பிஸை நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருக்கலாம். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். இந்த படத்தில் வர அந்த ஜாம்பிஸ் அண்ட் அந்த ஜாம்பிஸை உருவாக்கின ரேஜ் வைரஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு பார்த்துலாமா? இந்த வைரஸோட பேர் ரேஜ் வைரஸ், கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வைரஸ். இந்த வைரஸை வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக ஒரு பயோ மெடிசனாக தான் உருவாக்குறாங்க. இது பயோ வெப்பன் கிடையாது, பயோ மெடிசன். ஏகப்பட்ட மக்களுக்கு இந்த மாதிரி ஆங்கர் இஷ்யூஸ் இருக்குது, டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. அவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் அவங்க எமோஷனை சப்ரஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு பயோ மெடிசனாக தான் இந்த வைரஸ் உருவாக்கப்பட்டது. இதே வைரஸ் ஃபார்மேட்டில் கொடுத்தாங்கன்னா வைரஸ் டக்குன்னு ஒருத்தரோட உடம்புல பரவிடும். அதோடைய வீரியம் அதிகம். அண்ட் முக்கியமாக இவங்க அந்த இன்ஹிபிட்டரை உருவாக்குறதுக்கு தேர்ந்தெடுத்த முக்கியமான பொருளே இபோலா வைரஸ். இபோலா வைரஸ் அந்த சமயத்தில் மிக வேகமாக பரவ ஆரம்பிச்சிருந்துச்சு. இந்த இபோலா வைரஸை சரி பண்ணுற மாதிரி இருக்கணும், அதே மாதிரி இது ஒருத்தரோட கோவத்தை சப்ரஸ் பண்ணுற ஒரு மெடிசனாக ஆக்ட் ஆகணும்னு சொல்லி அந்த இபோலா வைரஸோட டிஎன்ஏவை லைட்டாக பட்டிட்டிங் பண்ணி மனுஷங்களோட கோவத்தை சப்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஹிபிட்டராக உருவாக்குறாங்க. ஆப்வியஸாக இது எத்தனை மக்கள் மேலே டெஸ்ட் பண்ணாமல் மனிதனுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கக்கூடிய சிம்பான்சி மேலே டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ சிம்பான்சி எடுத்தோடனே இது கொஞ்சம் அதோடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டக்குன்னு ஒரு 20-28 செகண்ட் கழித்து படு பயங்கரமாக கத்தி கூப்பாடு போட ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட உடலில் நெருப்பு கொட்டினது போல் அலற ஆரம்பிச்சிருச்சு. அதோடைய சத்தத்தை கண்ட்ரோலே பண்ண முடியலன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு 2-3 சிம்பான்சி மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதை டெஸ்டிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி சிம்பான்சிஸ் அண்ட் மற்ற மிருகங்களை டெஸ்டிங் பேரில் குடும்பம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட வனவிலங்கு ஆர்வலர்கள், சோஷியல் ஆக்டிவிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்பான்சிஸ் தான் நாங்கள் ஃப்ரீ பண்ண போகிறோம்னு சொல்லி உள்ள இருக்க அந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு நீங்கள் தைரியமாக வெளியில் போய் ஃப்ரீடமாக இருங்க அப்படின்னு அந்த சிம்பான்சிஸாக திறந்து விட்டுறாங்க. அனிமல் ஆக்டிவிஸ்ட்டு, சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கிறதும் பிரச்சனை இல்லைங்க, ஆனால் தற்கொலைத்தனமாக நடந்துக்க கூடாதுல்ல. அந்த வகையில் இப்படி திடீர்னு திறந்து விட்டு அந்த சிம்பான்சி அதனுடைய முழு கோபத்தையுமே அனிமல் ஆக்டிவிஸ்ட் மேலே காட்டி அவங்கள கடிக்க ஆரம்பிக்க இந்த வைரஸ் இப்போதைக்கு குரங்கிக்கிட்ட இருந்து மனுஷனுக்கு பரவுது. அண்ட் மனுஷனுக்கு பரவனா சும்மா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பட்டுன்னு கிரேட் பிரிட்டன் மொத்தமாகவே பரவுது. ஸோ இந்த மொத்த பிரேக் அவுட்டுமே யூரோப்பில் தான் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போவும் 28 இயர்ஸ் லேட்டர் படம் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் தான் நடக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்களாம். முக்கியமாக கிரேட் பிரிட்டனில் தான் இந்த ஒரு மிகப்பெரிய எபிடமிக்ங்கிறது நடக்குது. இபோலா வைரஸ் வர சும்மா நினைக்கிறீங்களா? எல்லா மக்கள் உடம்புலையுமே டக்குன்னு இந்த வைரஸ் ஏறி கூட்டமாக சுற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பத்தில் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சி ஒதுக்கி விட்டாங்களாம். பட் இந்த போராட்டம் கிடையாது. ஜாம்பி கூட்டமாக வந்து அந்த தெருவில் இருக்க, அந்த வீட்டில் இருக்க, அந்த ஏரியாவில் இருக்க எல்லாருமே கடிச்சு ஜாம்பி சாமாற்றி வெறும் 28 நாளில் மொத்த கிரேட் பிரிட்டனையுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் போஸ்ட் அப்போகலிப்டிக் உலகமாக மாற்றி விட்டுது. இந்த ஜாம்பியோட பரவுதல் வேகம்ங்கிறது அதிகம். இந்த வைரஸ் ஜஸ்ட் நீங்கள் அதுக்கு எக்ஸ்போஸ் ஆனால் அடுத்த ஒரு நிமிஷத்துலேயே உங்களை மாற்றி விட்டுருவாங்க. மிக வேகமான இன்குபேஷன் பீரியட். ஸோ வழக்கமாக ஒரு ஜாம்பி கடிச்சு தான் அந்த வைரஸ் வந்து உங்கள் உடம்புல செலுத்தும். பட் அப்படி கடிக்கலனா கூட இந்த வைரஸை நீங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஐ மீன் கொரோனா வைரஸ் எப்படி இருமல் மூலியமாக பரவிச்சோ அதே மாதிரி யாராவது உங்கள் பக்கத்தில் நின்று இருமுனாலே அந்த சலைவா உங்கள் உடம்புல பட்டாலே அதை நீங்கள் இன்ஹேல் பண்ணாலே அந்த வைரஸ் உங்கள் உடம்புல வந்துருச்சுன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட கொரோனா ஃப்ளூ மாதிரிங்க. அது எப்படி இந்த உலகம் முழுக்க டக்குன்னு பரவிச்சோ அந்த கான்செப்டில் தான் இந்த வைரஸுமே பரவும். ஸோ ஜாம்பி வந்து கடிச்சு தான் உங்களை ஜாம்பியை மாற்றணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு சாதாரண ஃப்ளூ இல்லைனா அகைன் கொரோனா மாதிரி இந்த வைரஸ் உங்களுக்கு பரவ வாய்ப்பு இருக்குது. ஒரு துளி அந்த ரத்தம் இல்லைனா ஒரு துளி சலைவா உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்போசிவான கண்கள்லையோ இல்லை வாய்க்குள்ளேயோ பட்டுச்சுன்னா நீங்கள் லிட்ரலி ஜாம்பியாக மாட்டுவீங்க அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே. அவ்வளோ வேகமாக உங்கள் உடம்புக்குள்ளே மல்டிப்ளை ஆகுமாங்க. மற்ற ஜாம்பிஸாவது பரவாயில்ல, கடிச்ச இடத்த நீங்கள் கையோட வெட்டி எடுத்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து பரவ விடாமல் கொஞ்சம் தடுக்கலாம். பட் இந்த ஜாம்பி கண்ணிமிக்கிற நேரத்துக்குள்ளே பரவிடும். எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐ மீன் லிட்டலாக இந்த ஜாம்பியில் பாதிக்கப்பட்டவன் எவனாவது உங்கள் மூஞ்சில் வாந்தி எடுத்துட்டான், சோழி முடிஞ்சு. நீங்கள் கண்ணு திறக்கும்போது ஜாம்பியாக தான் இருப்பீங்க. அவ்வளோ வேகமாக பரவக்கூடியது. இந்த ஜாம்பியோட முதல் குணாதிசயமே உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய எல்லா எமோஷனுமே சப்ரஸ் பண்ணி கோபத்தை அடிக்கப்படுறது. அதனால தான் இந்த வைரஸ்க்கு ரேஜ் வைரஸுங்கிற பேரை கொடுத்துருக்காங்க. ஒரிஜினலாக பார்க்கும்போது கோபத்தை சப்ரஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மெடிசன் தான் இந்த வைரஸ். பட் அது அப்படியே ஆப்போசிட்டாக மியூட்டேட் ஆகி உங்கள் உடம்புல எல்லா எமோஷனுமே சப்ரஸ் பண்ணி கோபத்தை மட்டும் அதிகப்படுத்திடும். ஸோ நீங்கள் லிட்டரலாக யாரை பார்த்தாலும் கோபப்பட ஆரம்பிச்சிருவீங்க. எந்த ஒரு எமோஷனும் உங்களுக்கு இருக்காது, கோபம் மட்டும்தான் இருக்கும். அந்த கோபத்தை வெளிக்காட்டுற விதமாக தொத்தி எல்லாருமே கிடைக்க ஆரம்பிப்பீங்க. அதன் மூலமாக இந்த வைரஸ் தொடர்ந்து பரவிக்கிட்டே இருக்கும். வெறும் கோபம் மட்டும் எமோஷனாக இருக்க ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்னு மட்டும் யோசிச்சு பாருங்களேன். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், பசிக்காது, தூக்கம் இருக்காது, ஒருத்தனை படம் அடிக்கணும் போல தான் தோணும். அந்த வகையில் உருவாக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான வைரஸ். இந்த வைரஸுக்கு உட்பட்டவங்க கான்ஷியஸோட தான் இருப்பாங்களாம். பட் அவங்களுக்கு கோவம் மட்டும் அதிகமாக இருக்கும். பட் ஃபுல் கான்ஷியஸில் தான் இருப்பாங்க. வைரஸ் அவங்க மூளையெல்லாம் கண்ட்ரோல் எடுக்கிறதில்ல, அவங்க ஃபுல் கான்ஷியஸில்
கோவமாக இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இது அவங்களுடைய கண்ணை ரெட்டாக மாற்றி விட்டுருமா. இதனால அவங்களுக்கு கண் பார்வையும் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும்னு சொல்லப்படுது. ஸோ அந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவங்களோட முதல் சிம்டமே கண்ணு சிவப்பாயிடும். இபோலா வைரஸுக்குமே இதை சிம்டம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டாண்டை வச்சு உருவாக்கப்பட்ட இந்த வைரஸுக்கும் சேம் சைடு எஃபெக்ட். இந்த வைரஸ் மற்ற ஜாம்பிஸ் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கேனிபலாக மாற்றாது. மற்ற ஜாம்பிஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் அப்படியே கடிச்சு தின்ற பார்த்து காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வேலைலாம் இந்த ஜாம்பி பண்ணாது. இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் பரவணும், அவ்வளோதான். ஸோ தன்னை கடிச்சிட்டுனா அவன் ஜாம்பியாக மாறிட்ட அப்புறம் அப்படியே விட்டுட்டு போயிடும். அண்ட் யாராவது ஒரு ஹியூமன் கிடைச்சாலும் அவனை கடிச்சு தின்ற வேலையெல்லாம் இந்த ஜாம்பி பண்ணாதாங்க. ஏன்னா அந்த ஜாம்பிக்கு பசி இல்லை, கோவம் மட்டும்தான் இருக்குது. இந்த ஜாம்பிக்கு பசி தாகம் சொல்லி எதுவுமே இருக்காதான். ஸோ சப்போஸ் ஒரு இடத்துல இந்த ஜாம்பியை மட்டும் நீங்கள் தனியாக அடைச்சி வச்சுட்டீங்க, அந்த கோவத்தை வெளிக்காட்ட ஒரு இடம் இல்லைன்னா இந்த ஜாம்பி பசி பஞ்சத்தாலேயே செத்து போயிடுவாங்க. சாப்பிடாமலே ஸ்டார்வேஷன் அண்ட் டீஹைட்ரேஷனாலே செத்து போகக்கூடிய அளவுக்கு இந்த ஜாம்பி ஒரு முட்டா பீஸு. சாப்பிடாது, தண்ணி குடிக்காது, ஜஸ்ட்டு கோவத்தில் மற்றவங்களை போட்டு அடிக்கிற வேலையை மட்டும் தான் இந்த ஜாம்பி பண்ணிகிட்டு இருக்கு. கோவம் இருக்க அந்த காரணத்தினால யாரை பார்த்தாலும் தொடுத்து அடிக்கணும்னு தோணுமா. ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்த பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ்லேயே இந்த படத்தில் தான் அதிவேகத்தில் ஓடக்கூடிய ஒரு ஸ்ப்ரிண்டிங் ஜாம்பியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது வரைக்கும் இந்த படங்களில் அப்பேரான ஜாம்பிஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்லோவாக பொறுமையாக தான் நடந்துட்டு இருக்குமா. இந்த படத்தில் தான் வேகமாக ஓடக்கூடிய ஒரு படுபயங்கரமான சாமி இன்ட்ரடியூஸ் பண்ணி மாஸ்க் காட்டியிருப்பாங்க. அதை நீங்கள் வேர்ல்டு வார் C அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட்டில் கூட பார்த்துருக்கலாம். அகெயின் வெதர் 28 days லேட்டர் அந்த ஜாம்பி போட்டது. இந்த ஜாம்பி வைரஸ் ஒரு ஃபியூச்சர்லெஸ் ஜாம்பின்னு சொல்லுவாங்க. அதாவது இது பெருசாக சாப்பிடாதுன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஒரு மனுஷன் சாப்பிடாம 1 மாதம் 2 மாதம் உயிரோட இருப்பானா. பட் தண்ணி குடிக்காம யோசிச்சு பாருங்க. டீஹைட்ரேஷன் அண்ட் ஸ்டார்வேஷன்லேயே இந்த ஜாம்பி இன்ஃபெக்ட் பண்ணப்பட்ட அந்த ஹியூமன்ஸ் செத்துருவாங்களாம். ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஒரு 2 மாதத்துலேயே இந்த ஜாம்பியால் இன்ஃபெக்ட் ஆனவங்க எல்லாருமே சப்போஸ் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருந்துச்சுன்னா மொத்தமாகவே செத்துருவாங்க. பசியாலையும் தாகத்தாலையும் லிட்டரலி சும்மா விட்டாலே செத்துருவாங்க அவனுங்க. எந்த வகையான வைரஸாக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு இம்யூனாக இந்த உலகத்தில் சில ஹியூமன்ஸ் இருக்க தான் செய்வாங்க. அந்த வகையில் இந்த ஜாம்பி வைரஸுக்கும் இம்யூனாக சில ஹியூமன்ஸ் இருக்காங்க. இந்த 28 weeks லேட்டரில் ஆலிஸுங்கிற ஒரு கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் ஜஸ்ட் ஒரு கேரியர் தான். அதாவது அவளும் ஒரு கட்டத்தில் இந்த வைரஸால் இன்ஃபெக்ட் பண்ணப்பட்டிருப்பான். ஆனால் அந்த வைரஸ் ஜாம்பி சிம்டம்ஸ் எதுவுமே வெளிக்காட்டியிருக்க மாட்டான். அவன் உடம்புல அந்த வைரஸ் இருக்கும், ஆனால் அந்த வைரஸோட எஃபெக்ட் இந்த ஆலிஸால் உணர முடியாது. அந்த இபோலா வைரஸ்க்கான ஒரு ஃபிசிக்கல் டிஃப்ரென்ஸை மட்டும் காமிச்சிருப்பாங்க. கண்ணு மட்டும் சிவப்பாக இருக்கும், மற்றபடி இவ்வளோலாம் அந்த ஜாம்பி தன்மையை வெளிக்காட்ட முடியாது. பட் அதை நினச்சி இவள் பக்கத்தில் போய் கல்யாணம் பண்ணி செட்டில் எல்லாம் மட்டும் நினச்சிடாதீங்க. இவளுடைய ஹஸ்பண்ட் ஜஸ்ட் ஒரு கிஸ் தான் கொடுப்பான். அந்த சலைவா மூலியமாக அந்த ஜாம்பி பரவி ஹஸ்பண்டை வந்து பார்த்தோன்னா ஜாம்பியாக மாற்றி விட்டுரும். ஸோ இவள் உடம்புல அந்த வைரஸ் இருக்குது, பட் அந்த வைரஸ் இவள் உடம்பு பெருசாக பாதிக்கல. இப்போ இம்யூனிட்டி சிஸ்டம் அந்த வைரஸை எதிர்த்து போராடிட்டு இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட லாஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட்டில் வர எலி மாதிரி அவள் உடம்புலேயே அந்த வைரஸ் இருக்குது, பட் அவள் இம்யூனிட்டி சிஸ்டம் அதை எதிர்த்து போராடிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான் ஆலிஸை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆலிஸ் மாதிரியே இந்த உலகத்தில் இன்னும் நிறைய இம்யூன் பீப்புள்ஸ்லாம் இருக்க தான் சொல்லப்படுது. பார்க்கலாம் லோர் எந்த அளவுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்கன்னு. இப்போ வரைக்கும் இந்த வைரஸுக்கு க்யூருங்கிறது கண்டுபிடிக்கவே படல. கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கொடுக்கப்படலாம் தான் சொல்லணும். ஏன்னா அந்த வைரஸுக்கு இன்ஃபெக்ட் ஆனால் அடுத்த ஒரு 20 செகண்டுக்குள்ளேயே நீங்கள் ஜாம்பியாக மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு க்யூர் கண்டுபிடிச்சா என்ன பிரச்சனை. மோர் லைக்லி ஒரு வேக்சின் தான் கண்டுபிடிக்கப்படும். அகெயின் கொரோனா போல் வைரஸ் வந்தாலும் அது உங்கள் உடம்புல எந்த ஒரு எஃபெக்ட்டுமே கிரியேட் பண்ண மாதிரி ஒரு வேக்சினாக பாசிபிளி கண்டுபிடிப்பாங்க நம்புறேன். இந்த வைரஸ் இப்போதைக்கு யூரோப்பில் மட்டும்தான் பரவி இருக்கு, உலக நாடுகளுக்கு எக்ஸ்போஸ் ஆகலை. பட் இருந்தாலும் 28 years லேட்டர் வீக்ஸ் லேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஷாட்டில் ஈஃபில் டவர் காட்டி முடிச்சிருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலாக யூரோப்புக்குள்ளேயே இருக்கக்கூடிய முக்கியமான சிட்டிஸ் அண்ட் முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டை இது இப்போ ஜாம்பிஃபைடாக மாற்றிட்டு இருக்கு. பட் பாசிபிளி ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுக்கும் இது பரவுற மாதிரி கதை எழுதப்படலாம். அண்ட் இந்த ஜாம்பிஸ் வைரஸ்க்கு இருக்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இது மியூட்டேட் ஆகக்கூடியது. அதோடைய இடத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி மியூட்டேட் ஆகும். அண்ட் ஆல்சோ ஹைபர்னேஷனுக்குள்ளேயுமே போகும்னு சொல்கிறாங்க. சும்மாவே இருந்தால் டார்மெண்ட்டாக இருந்தால் ஒரு கட்டத்தில் இது ஹைபர்னேட் ஆகும். இந்த உடம்புல அந்த ஹியூமன் உடம்புல அந்த வைரஸ் இருக்கும். அவன் ஹியூமன் உடம்பு அழுகுமே தவிர்த்து அந்த வைரஸ் ஸ்டில் உயிரோட தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. மியூட்டேஷனும் ஒரு வகையில் இந்த ஜாம்பி வைரஸை உயிரோட வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரி மியூட்டேஷன் காமிக்க போகிறாங்க, என்ன மாதிரி இந்த லோர் எக்ஸ்பேண்ட் ஆக போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வைரஸ், பார்க்கலாம் எப்படி டெவலப் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ இந்த வைரஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஒரு வைரஸை, இப்படி ஒரு ஜாம்பிஸை நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு படத்துலையுமே பார்த்துருக்க மாட்டீங்க தான் நம்புகிறேன். இந்த ஜாம்பி படங்களில் உங்களுடைய ஃபேவரட் ஜாம்பி வைரஸ் எதுங்கிறத மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அதை லைக் பண்ணி தேடி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணி இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா